சொன்னா போக மாட்டல, போடி வெளியில. அத்தை, போடி அத்தை, போடி, போ வெளியில, போ. ராசத்தி, என்னமாச்சு? ராசத்தி, சொல்லுமா, என்னாச்சு? ராசத்தி, ராசத்தி, ராசாத்தி, என்னமாச்சு? அண்ணி ஏதாவது திட்டினாங்களா? ராசாத்தி, என்ன ஆச்சு? ராசாத்தி, அதான் கேக்குறாங்கல்ல, ஏன் உம்முன்னு இருக்க? என்னாச்சுன்னு சொல்லு. அன்னைக்கு கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்லுமா. ஏ ராசாத்தி, என்னாச்சு? கையெடு. ஒண்ணும் இல்ல அத்தை. நாங்க பாக்குறோம், நீ கையெடு. எடு, எடுங்கறல. ஆத்தாடி, என்ன அடி! கண்ணு அப்படியே பணியார மாதிரிலாம் வீங்கிருக்கு. அத்தனா அத்தைதான் வச்சு வாங்கிருக்காங்களே. ஐயோ ராசாத்தி, என்ன கண்ணெல்லாம் இந்த மாதிரி வீங்கிருக்கு? அவ உன்னை அடிச்சாளா ராசத்தி? இல்ல மாமா, அத்தை அடிக்கலாம் இல்ல. போய் சொல்லாத. நீ சொல்லலனாலும் பார்த்தாலே தெரியுத. பச்சை மண்ணனு கூட பார்க்காம இந்த அடி அடிச்சிருக்கா அவள. அண்ணே, இல்லங்கண்ணே. விடு பாரு, என்ன யாரும் எதுவும் சொல்ல வைங்க. இன்னைக்கு அவளை ரெண்டு ஒன்று கேட்க விட மாட்டேன். விட்டா அவ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. இப்படியா போட்டு அடிப்பாங்க? அவ திமிர்ல ஆடிட்டு இருக்கா. இனிமே அவளை ஆட விட்டு பாத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்ல. இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்ணிட்டு வர்றேன். விடுறா. கொஞ்சம் கோவப்படாம இருக்கப்பா. கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட்டு ஆகணும். இல்லன்னா நம்மள மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. நம்ம மேல ஏறி மீச்சு போயிட்டே இருப்பாங்க. உங்க அம்மாவை ரெண்டு அடி அடிச்சாதான் சொன்னபடி கேப்பா. அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்களாவது. மாமா, இதோட இந்த பிரச்சனை முடியட்டும் மாமா. வேண்டாம் மாமா, இது பெருசாக்காதீங்க. யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்கறதா இல்ல. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவடி ஆகணும். ஐயோ, மாமா. பெரியப்பா, பாரா, என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கிற மனுஷன் ராசாத்துக்கு ஒண்ணுன்னு உடனே அலெக்சாண்ட்ரா மாறிட்டாரு. இவர் மட்டும் உள்ள போய் என்ன பண்ண போறாரு? அத்தை கிட்ட மண்டையில கொட்டு வாங்கிட்டு தான் வர போறாரு. ஏய், உனக்கு என்னடி ஆச்சு? பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு போச்சா? பாவண்டி அவ என்னடி பண்ண உன்னைய? அந்த பிள்ளைய போய் இப்படி கண்ண சேவக்கிற அளவுக்கு அடிச்சு வச்சிருக்க. என்னடி முறைக்கிற? நம்ம வீட்டுக்கு வந்த மருமகடி அவளை போட்டு இந்த மாதிரி அடிச்சு வச்சிருக்க. நீ மனுஷியா இல்ல மிருகமா?
ஆனா நீ இவ்வளவு பண்ணி அவ என்ன சொன்னா தெரியுமா? உள்ள போய் அத்தை கிட்ட எதுவும் கேட்க வேணாம், அதுவே பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொன்னா. அப்படிப்பட்ட பிள்ளைய போய் அடிச்சு வச்சிருக்கேடி. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அந்த பிள்ளைய போட்டு இந்த குடும்பம் பண்ற? யாரு நான் கொடுமைப்படுத்துறேனா? பின்ன நீ பண்றதுக்கு பேர் என்ன? கொடுமை தானே. அந்த பாவம் நம்மள சும்மா விடாதுடே. நம்ம வீட்லயும் ஒரு வயசு பொண்ணு இருக்கா. நாளைக்கே கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். நீ இப்படி எல்லாம் பண்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி. பாவத்துக்கு மேல பாவத்தை பண்ணிட்டு இருக்கிற. இதெல்லாம் கடைசியா நம்ம புனிதலையில தான் வந்து விடிய போகுது. என்ன புனிதா பேரை சொல்லி மிரட்டுறீங்களா? வீட்டுக்கு வந்த மருமக அவளை கை நீட்டிட்டேன்னு இந்த குதி குதிக்கிறீங்க, கத்துறீங்க, சண்டை போடுறீங்க. ஆனா நான் உங்க கையால தாலி கட்டிக்கிட்டு வந்த பொண்டாட்டி. செண்பகம் வந்து என்ன அடிக்கும் போது உங்களுக்கு எங்கெங்க போச்சு இந்த கோபமும் ரோஷமும்? ராசாத்திக்கு அடி விழுந்த உடனே துள்ளிக்கிட்டு ஓடி வரீங்க. நேத்து பம்பிக்கிட்டு தானே இருந்தீங்க. மரியாதையா வெளியில போயிடுங்க. இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய், என்னடி பண்ணுவ? நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஓவர் பண்ணிட்டு இருக்க. அடிங்க, என்ன அடிங்க, அடிச்சு கொல்லுங்க என்ன. நான் செத்து போறேன். அடிங்க, என்ன அடிங்க, அடிச்சு கொல்லுங்க என்ன. நான் செத்து போயிடுறேன். நான் செத்தாதான் உங்க எல்லாருக்குமே நிம்மதி. அடிச்சு கொல்லுங்க என்ன. ஏன் நிக்கிறீங்க? அடிங்க என்ன, அடிங்க. அண்ணே விடுங்க. ஏன் இப்ப கத்திட்டு இருக்கீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு? ஓ, இப்ப நான் பண்றதெல்லாம் உங்க எல்லாருக்கும் தப்பா தெரியுதுல்ல? அண்ணே இப்ப என்ன ஆகி போச்சுங்கிறீங்க? இனி என்ன ஆக வேண்டி இருக்கு? இதுக்கு மேல நான் அவமானப்பட என்ன இருக்கு? அண்ணே அந்த பேச்சு விடுங்க. அண்ணே அந்த விஷயத்துல நாங்க என்ன பண்ணணுமோ அதை பண்றோம். போதுங்க, போதும். பொண்ண கட்டி கொடுத்தவ தைரியமா வந்து என்ன அடிச்சிட்டு போறா. ஆனா அத நீங்க யாரும் கேட்க மாட்டீங்க. ஆனா நான் ஏதாவது பண்ணிட்டா மட்டும் உங்களால பொறுத்துக்க முடியாது. ஆள் ஆளுக்கு என்ன கேள்வி கேப்பீங்க. போதும் சாமி, போதும். உங்களுக்கு உங்க சம்மந்தே முக்கியம்தான். ஆனா அதுக்காக நான் அடி வாங்கி அவமானப்பட முடியாது. நான் பட்ட அவமானம் என் நெஞ்சிலேயே இருக்கு. என்னால மறக்கவே முடியாது. என்ன நீ இப்படி பேசுறீங்க? உங்களை விட எனக்கு யாரும் முக்கியம் இல்ல. நீங்க சொல்லுங்க. நீ இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அப்படியே செய்யறோம். ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. சொல்லுங்க. நீ என்னவா இருந்தாலும் பண்றோம். தயவு செஞ்சு இந்த ரூமை விட்டு வெளியில போங்க. நான் வெளியில போங்கன்னு சொன்னேன். எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. ஏய், என்னடி வெளியில போய் சொல்ற? அண்ணா நாம போலாம். அண்ணி கொஞ்சம் தனியா இருக்கிறது தான் நல்லது. வாங்க. மருமகளே கை நீட்டி அடிச்சிட்டியா? ஒண்ணு ஏன் பொண்ணு பார்த்தா ஓடுறான்னு சொன்னேன்.
மரகதம், அண்ணி என்ன நீ இதெல்லாம்? அக்கா என்ன இது டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு? மரகதம் புதுசா ஏதோ பிளான் பண்றாளோ? அண்ணி உங்களுக்கு என்னதான் ஆச்சு? தம்பி, இதுக்கப்புறம் யாரும் பேச வேண்டாம், எதுவும் சொல்லவும் வேண்டாம். நான் உண்டு, என் குடும்பம் உண்டுன்னு நான் இருந்துக்கிறேன். நீங்க முதல்ல சொத்த பெறீங்க. மரகதம், என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் இப்பதானே சொன்னேன் என்கிட்ட எதையும் கேட்காதீங்கன்னு. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. அண்ணி என்ன இப்படி பேசுறீங்க? நீங்களா இப்படிலாம் பேசுறீங்க? இந்த குடும்பம் எப்பயும் பிரியக்கூடாது, ஒன்னாவே இருக்கணும்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க. இப்போ சொத்த பிரின்னு சொல்றீங்க. நான் இதெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆமாங்க தம்பி, நானும் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அடுத்த வீட்டு பொம்பளை வந்து உங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டே என்ன அடிப்பா? நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு அமைதியா இருப்பீங்க. ஹ, அப்ப யாரும் எதுவும் சொல்லாம வேடிக்கை தானே பாத்தீங்க? இப்ப மட்டும் எதுக்கு வந்து பேசுறீங்க? அவ என்ன கை நீட்டி அடிக்கும் போது அவளை புடிச்சு சத்தம் போட்டிருந்தீங்கன்னா இப்ப நீங்க பேசுறதுக்கு தகுதி இருக்கு. அப்ப விட்டுட்டு இப்ப வந்து என்கிட்ட யாரும் எதுவும் பேசாதீங்க. அண்ணே அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நீங்க சொத்த பிரிக்க சொல்றீங்க. பிரிச்சா பிரியறது சொத்து மட்டும் இல்ல, எங்க அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள உசுறு. நாங்க இருக்கிற வரைக்கும் இந்த சொத்து மட்டும் இல்ல, சின்ன செங்கலை கூட தனியா பிரிக்க முடியாது. அத பத்தில எனக்கு கவலையே இல்ல. இந்த வீடு எப்படி போனா எனக்கு என்ன? எங்களுக்கு சேர வேண்டியது கொடுத்துட்டு நீங்க உங்க பங்க வச்சுக்கங்க. என்ன நீ பங்கு அது இதுன்னு பெரிய வார்த்தையில பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன உங்களுக்கு அவமானம் ஆயிடுச்சு அதானே? சரி, அதுக்கு ஒரு வழி கண்டிப்பா நாங்க பண்றோம். எனக்கு நீங்க இது வரைக்கும் பண்ணதே போதும் தம்பி. இப்ப சொத்தை பிரிக்க போறீங்களா இல்லையா? தம்பி, நீ எதுக்கு அவட சரிக்கு சமமா பேசிட்டு இருக்க? அவ பிரின்னு சொன்ன பிரிச்சிருவோமா? அவ கிடக்குறாப்பா. இங்க பாரு மரகதா, இந்த குடும்பத்தை பிரிக்கணும், சொத்தை பிரிக்கணும்னு நினைச்ச அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காது. சரிங்க, நீங்க யாரும் பிரிக்க வேண்டாம். நீங்க இப்படியே இருந்துக்கங்க. எனக்கு என் குடும்பத்தை எப்படி பாத்துக்கணும்னு தெரியும். நான் ஒண்ணு இல்லாதவ கிடையாது. எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு. நான் அங்க போய் தங்கிக்கிறேன். அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? டேய், நீ இப்ப வர போறியா இல்லையா? முடியாது. என்னடா சொல்ற? முடியாதுமா. ஏ புனிதா, நீ என்னடி சொல்ற? மா சொன்னா கேளுங்கம்மா. சரி, இங்க இருக்கிறவங்க இங்கே இருங்க, நான் போறேன். வர்றவங்க வரட்டும். வராதவங்க கிட்ட போய் நான் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல. அக்கா, என்னக்கா நீங்களே இப்படி பேசுறீங்க? இந்த சின்ன விஷயத்துக்கு போய் நீ எதுவுமே பேசாத மங்கை. இது சின்ன விஷயமா? நான் அடிப்பட்டது, அவமானப்பட்டது உனக்கு சின்ன விஷயமா இருக்கா? நான் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமே
நீயும் உன் மருமகளும் தான். இந்த குடும்பத்தோட நிம்மதியையும் என்னையும் கெடுக்கவே வந்திருக்கா பாரு. அவளை நீங்க தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறீங்க. உனக்கு இப்ப சந்தோஷம் தானடி? என்ன எப்படியோ இந்த வீட்டை விட்டு துரத்திட்டல. அத்தை அப்படிலாம் இல்ல அத்தை. என்னாலதான் இதெல்லாம். நான் வேணா உங்க கால்ல விழுந்து. நிறுத்திடி. எல்லா பிரச்சனைக்கும் நீ தாண்டி காரணம். நீ இந்த வீட்டு படி ஏறி வந்ததுல இருந்து என்னோட மானம் மரியாதை எல்லாமே போச்சு. உனக்கு நான் நல்லா இருக்க கூடாது, நிம்மதியா இருக்க கூடாது, அதுதானே ஆசைப்பட்ட. நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சு, போதுமா? இப்ப சந்தோஷமாடி உனக்கு? இது எல்லாம் உன்னோட திட்டம் தாண்டி. அப்படி என்ன இந்த குடும்பத்துக்கு மை மருந்து வச்சியோ தெரியல. ஏதோ பண்ணி என்ன ஒழிச்சு கட்டிட்டியடி நீ. இனி நீ இங்க நிம்மதியா சந்தோஷமா இரு. நான் போய் தொலைறேன். ராசாத்தி, ராசாத்தி, என்னாச்சு நீ? இங்க பாரு ராசாத்தி. ராசாத்தி, ராசாத்தி, போய் தண்ணி உண்டோம். ராசாத்தி, சீக்கிரம் போ. ராசாத்தி, கண்ணு திறந்து பாரு. இங்க பாரு ராசாத்தி. ராசாத்தி, ராசாத்தி, குடு. இந்தா, இந்தா தண்ணி தண்ணி. ராசாத்தி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. இந்தா ராசாத்தி, ஒண்ணும் இல்ல, தண்ணி குடி. எல்லாரும் தூக்கி மடியில வச்சு கொஞ்சுங்க. மரகதம், நீ பேசின பேச்சுல பாவம் அவ மயக்கம் போட்டே விழுந்துட்டா. கொஞ்சம் தன்மையா நடந்துக்க கூடாதா? எல்லாத்தையும் மிரட்டி உருட்டி அப்படி என்னத்தை சாதிக்க போற? ஆமாமா, அவளை ஏதாவது சொல்லிட்டா மட்டும் அப்படியே நீங்க சண்டைக்கு வந்துருவீங்களே. இப்ப கூட இது நாடகம் தான். உங்களெல்லாம் ஏமாத்த பாக்குறா. இத கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஏன் மரகதம் இப்படி இருக்க? நீ அவளை புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஆமா, நீங்க யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க, நான் அவளை புரிஞ்சுக்கணுமா? இதெல்லாம் எனக்கு நல்லா வேணும். என்னை யாரும் மதிக்கிறது இல்ல, என்னை யாரும் கண்டுக்கிறதும் இல்ல. யாராவது வந்து அடிச்சா கூட நான் கேட்கறதுக்கு நாதி இல்லாதவள ஆயிட்டேன். அது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் நல்லா இருங்க. இனியா, ராசாத்தி கூட்டு போறா. வா ராசாத்தி, பாத்து. மெதுவா. பாத்து. வா. ஏய், நீங்களும் போங்க. ராசாத்தி, உட்காரு. உட்காரு.